உலகம் முழுவதும் எவ்வளவு மருத்துவர்கள் இருக்க வேண்டும், 1000 பேருக்கு எத்தனை மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு சொல்லுகின்றது உலக சுகாதாரத்துறை. 1000 பேருக்கு ஒரு மருத்துவராவது கண்டிப்பா இருக்கணும்னு கணக்கு சொல்றாங்க. அப்படி வருகின்ற போது மற்ற ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் 1000 பேருக்கு ஒருவர் இருவர் மட்டும் இருக்கின்றார்கள். அமெரிக்காவிலும் ஜப்பான்ல. தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 4 மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். 250 பேருக்கு, அவன் சொல்றது 1000 பேருக்கு ஒண்ணுங்கிறான். தமிழ்நாடு 250 பேருக்கு ஒரு. எப்போ இந்த நீட்டு சனியன் வந்து இவ்வளவு வடிகட்டின பின்னாடி. இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா 1000க்கு 10 இருக்கும். 1000க்கு 10 மருத்துவர்களா இருப்பாங்க. வெறும் மருத்துவராக இருக்கின்ற மட்டும் அல்ல, அது சுகாதாரமா மக்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் திராவிட ஆட்சியில் தான் அது நடைமுறையாச்சு. கலைஞர் என்ன பண்ணாரு, படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டிக்கு போகும்போது அந்த மருத்துவர்கள் ஓராண்டு காலமாவது கிராமத்தில் பணியாற்றணும். அதுதான் கண்டிஷன். அதுதான் அரசு துறையில் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியில் மருத்துவ கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், ஓராண்டாவது கிராமத்தில் படிக்கணும், வேலை செய்யணும். அதில் அப்படி வந்தது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றியம் முழுவதும் ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள். இன்றைக்கு அதில் தொடர்ச்சியா தோழர்களே இதை தொட்டுக்கிட்டு போனோம்னா ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கிட்டே போகும்.